வணக்கம் நண்பர்களே. அன்றாடம் வாழ்வில் உங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கி யாருக்கும் சந்தேகம் வராதது போல் மொபைல் போன் வைத்து அதே சமயம் கைகளுக்கும் விரல்களுக்கும் வேலை கொடுக்கும் விதமாக தன் உடலில் உள்ள சூட்டை தணிக்க தயாராகிக் கொண்டு இருக்கும் நம் தளத்தின் ரசிகர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இவ்ளோ பெரிய இன்ட்ரோ கொடுக்க சொல்லி ஒரு வாசகி தான் சொன்னார்கள். ஆனால் அதுவும் உண்மைத்தானே. அதனால் அவர்கள் சொன்னதுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக செய்துவிட்டேன். என் வாசகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கை நன்றாக போய்கொண்டு இருக்கும் என நம்புகிறேன். எனக்கும் அப்படிதான். இதில் என் காதலும் கலந்து இருக்கும். கற்பனை இல்லாமல் கூறியதால் காதல், ஆசை என எல்லாம் கலந்து தான் இதில் இடம்பெறும். நான் உங்கள் கோவை தேவா. வயது 25. கொஞ்ச மாதங்களாக என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா தான் போய்கொண்டு இருந்தது. இப்போது சற்று பரவாயில்லை. நான் கோவையை விட்டு என் சொந்த ஊரான கரூர் இல் இருப்பது என் வாசகர்களாகிய அனைவருக்கும் தெரிந்ததே. நான் வழக்கமாக என் பதிவுகளில் என் வாசகர்களாகிய உங்களின் வாழ்வில் நடந்த அனுபவத்தை கேட்டு மற்றும் அதே சமயம் என் வாழ்வில் நடந்த அனுபவத்தையும் பதிவிடுவது தான் வழக்கம். இன்று நான் சொல்லப்போகும் சம்பவம் என் வாழ்வில் நடந்த ஒன்று தான். நான் ஒருபோதும் கற்பனை கலந்த விஷயத்தை இந்த தளத்தில் பதிவிட மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரிந்ததே. அதேபோல் இந்த பதிவில் எந்த கற்பனையும் இல்லாமல் தான் சொல்லி இருக்கிறேன். உண்மை அனுபவம் மட்டுமே உங்கள் உணர்வுகளை வெடித்து சிதற செய்யும். நான் கல்லூரி படிப்பிற்கு மட்டுமே கோவைக்கு வந்தேன். அதற்கு முன் என் பள்ளி படிப்பு அனைத்தும் கரூர்தான். நான் 12 படிக்கும் போது ஒரு பெண்ணை பார்த்து தான் சற்று வழுக்கி விழுந்தேன். இதை காதல் என்று சொல்லி அந்த வார்த்தையின் புனிதத்தை கெடுக்க விரும்பவில்லை. அந்த வயதில் ஒரு பெண்ணை பார்த்து அனைத்து வாலிபர்களும் விரும்புவது அவளுக்காக மட்டுமே. அப்படி காதல் மட்டுமே பெரிது என காதல் செய்த ஒருவனும் என் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. என் பள்ளியில் படித்த அனைவரும் அந்த சமயத்தில் ஒரு ஆளுடன் கனெக்ட் ஆகி ஊர் சுத்துவது மட்டுமே பள்ளி நேரத்து ஆசையாக இருந்தது. இன்று என் பள்ளி தோழிகளின் கவுண்ட் 5க்கு மேல் போய்கொண்டு இருக்கிறது. சரி விடுங்கள். இந்த வயசுல இல்லாம வேற எப்போ? அந்த பெண்ணின் பெயர் கீர்த்தனா. அவளும் 12 முடித்து லீவில் இருந்தாள். இருவரும் ஒரே ஊர்தான். பார்க்க அளவான உடம்பு, நல்ல ஃபேஸ். மொத்தத்தில் பார்க்க நல்லா அழகி சொல்ற மாறி இருப்பாள். ஒரே ஊர் என்றாலும் நான் அவளை முதலில் பார்த்தது அவள் ஒரு மெடிக்கல் இல் வேலை செய்த போது தான். அவளும் அதே ஊரில் தான் 18 வருடமாக இருந்திருக்கிறாள். ஆனால் என் கண்ணில் மாட்டவில்லை. ஒரு நாள் வண்டியில் செல்லும்போது பார்த்தேன். பரவாயில்லையே பொண்ணு, நல்லா பப்பி குட்டி மாறி இருக்கேன்னு பார்த்துட்டு போனேன். வேறு ஒரு வேலையாக தான் அந்த வழியில் சென்றேன். ஆனால் அவளை பார்த்தது உறுத்திக்கொண்டே இருந்தது. அதனால் அப்படி பார்த்து கொண்டு மட்டுமே இருக்க வேண்டாமே, முயற்சி செய்து பாரப்போம் என ஒரு நாள் அவளை சந்திக்க டேப்லெட் வாங்குவது போல் சென்று சற்று பேச ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் வாடிக்கையாளரிடம் பேசுவது போல் பேசினாள். நான் சற்று ஜாலி ஆக பேச ஆரம்பித்தேன். அவள் போக போக தான் பேச ஆரம்பித்தாள். ரொம்ப வருடங்கள் நன்கு பழகியது போல் பேச ஆரம்பித்துவிட்டாள். இப்படியே 3 நாட்கள் சென்றது. 4ஆம் நாள் அங்கு சென்றேன். கடையில் அவள் மட்டுமே. சரி, ரொம்ப நாள் இழுக்க வேண்டாம், செட் ஆகுமா ஆகாதா என்று தெரிந்து கொள்ளலாம் என அவளிடம் பேச ஆரம்பித்தேன். நீ ரொம்ப இல்லனாலும் கொஞ்சம் சுமாரான ஆளாதா இருக்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டேன். என்னை இட்டிலாம் பேசுறீங்க என்று சொல்லி அதெல்லாம் சொல்ல முடியாது போங்க என்று சொல்லிவிட்டாள். எனக்கு செம்ம ஹாப்பி. பிகாஸ் அவ அத சிரிச்சிட்டேயே சொன்னா. எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி உடனே ஓகே சொல்லல. கொஞ்சம் அலைய விட்டா. நானும் பரவாலபான்னு அலைஞ்சின். கொஞ்ச நாள்ல அவளும் ஓகே சொன்னா. ஒரு வழியாக நம்பர் வாங்கி மணி கணக்கில் பேசிக் கொண்டு இருந்தேன். என்னை முதல் முறை பார்த்தபோதே என்னை பிடித்து விட்டது எனவும்
பெண்களுக்கு ஆண்களை இப்படி காத்திருப்பில் வைப்பது பிடிக்கும் எனவும் கூறினாள். பேச ஆரம்பித்து ஒரு வாரத்தில் தேவாவின் வேலையை காட்டினேன். அதில் இருவருக்கும் ஒரு ஆனந்தம். ஒரு நாள் இப்படி ஆசை கொள்ளும் அனைவரும் செய்யும் விஷயம் செய்ய முடிவு செய்தேன். அதான் அவுட்டிங். சரியாக பிப்ரவரி 14 அன்று அவளை வீட்டில் சந்தேகம் இல்லாமல் கிளம்ப சொல்லி நானும் சேர்ந்து திருச்சி செல்லும் வழியில் உள்ள முக்கோம்பிற்கு கூட்டிட்டு போனேன். சற்று என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம் என ஒரு பிளான் போட்டு தான் கூட்டிட்டு போனேன். அன்று லவர்ஸ் டே என்பதால் எங்கு பார்த்தாலும் காதலர்கள் கூட்டம். எனக்கு அடுத்தவன் லவலாம் பார்த்து விட்டது. அதை பார்த்து அவள் கோபமே அடைந்து, அப்புறம் எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்த என்று ஒரு செல்லமான சண்டை. அப்புறம் எல்லாம் சரி செய்துவிட்டு அவளின் கையை பிடித்து ஒரு நல்ல இடம் தேடி அலைந்து கொண்டு இருந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்தாதால் நல்ல இடங்களை எல்லாம் வேறு ஜோடிகள் பிடித்து கொண்டு இருந்தார்கள். வேறு வழி இல்லாமல் அங்கு இருந்த ஒரு நீண்ட பாலத்தில் நடக்க வைத்து போய்கொண்டு இருந்தேன். ஒரு வழியாக ஒரு இடத்தை முடிவு செய்து இருவரும் அமர்ந்தோம். ஆனால் கூட்டம் அதிகம். 10 அடி தூரத்தில் இன்னொரு ஜோடி என எல்லா பக்கத்திலும் ஜோடி தான் இருந்தார்கள். இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருமோன்னு ஒரு வருத்தத்திலே தாயிருந்தேன். அவள் உட்கார்ந்து இருக்க நான் அவ மடில படுத்துட்டு இருந்தேன். இந்த அவுட்டிங்க்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை இருந்தது. அதற்கு அவளே மன்னிப்பு கேட்டு அவுட்டிங் போனனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன் என்று தான் சொல்லி வந்திருந்தாள். எனக்கு ஞாபகம் வந்து என்ன என்று கேட்டேன். நான் கேட்டதும் அவள் அச்சச்சோ அதுவா என்று சொல்லிவிட்டு சுற்றி முற்றிலும் பார்த்துவிட்டு சரி இங்கேயே தரேன் பரவால்ல என்று. திடீரென ஆட்கள் எங்கள் பக்கத்தில் ஒரு காங் நடந்து எங்களை பார்த்து சிரித்து கொண்டே பேசிக்கொண்டு போனது தெரிந்த உடனே நிறுத்திவிட்டாள். அங்கிருந்து ஒரு வழியாக அவளை பத்திரமாக வீட்டிற்கு சேர்த்து நானும் கிளம்பி விட்டேன். என்ன ப்ரோ அவ்வளோதானா என நினைக்காதீர்கள். எங்க ஸ்டோரி கொஞ்சம் பெருசு தான். அடுத்த ஒரு சில தினங்களில் அன்று அங்கு மட்டுமே டாபிக். அவளுக்கு 3 நாட்களாக அந்த நினைவு வந்து கொண்டே இருந்தது என கூறினாள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் நைட் டைம் மெடிக்கல் விட்டு வர லேட்டா ஆகி விட்டது போல வீட்டிற்கு நடந்து போய்கொண்டு இருந்தாள். நான் காரில் வந்து கொண்டு இருந்தேன். அவளை பார்த்ததும் ஏற்றி விட்டு வீட்டின் அருகில் ஒரு தெருவில் இறக்கிவிட்டேன். அவள் பொறுக்கி என சிரித்து கொண்டே திட்டிவிட்டு இறங்கி சென்றாள். ஆனால் அதை ஏதோ ஒரு தேவிடியா பார்த்து வீட்டில் சொல்லிவிட்டாள். பின் இருவர் வீட்டிற்கும் தெரிந்து ஒரு சில பிரச்சனைகள் போனது. பின் நான் சற்று வருத்தத்துடன் தான் கோவை வந்தேன். அவளும் வீட்டில் இருந்தாள். ஒரு மாதம் சமயம் கிடைக்கும்போதும் எல்லாம் போன் செய்வாள். பின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கட்டத்தில் ஸ்விட்ச் ஆஃப். இப்போது 2024. இப்படி இருக்கையில் ஒரு பெரிய படத்திற்கு மியூசிக் செய்யும் வேலை விஷயமாக ப்ரொடியூசர் பார்க்க சேலம் சென்று கரூர்க்கு வந்து சேர்ந்தேன். கரூரில் இருந்து எங்கள் ஊருக்கு செல்லும் பேருந்தில் அமர்ந்து இருந்தேன். திடீரென அந்த பேருந்தில் ஏறிய ஒரு பெண்ணின் வரவு என்னை ஷாக் ஆகியது. அது அவள்தான். எக்ஸ். அதனை வருடங்களுக்கு பிறகு பார்த்ததும் ஒரு வித ஆசை தான். அவளும் என்னை பார்த்து ஷாக் தான். ஆனால் பேசவில்லை. இப்போது அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது. ஒரு ஆண் குழந்தை. ஆனால் அன்று அவள் தனியாக தான் வந்திருந்தாள். திடீரென பார்த்ததும் பழைய நினைவுகள் எல்லாம் மலர்ந்தது. அவள் முன்னாடி தான் அமர்ந்து இருந்தாள்.